போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. SNRN Marathon. Register now. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ரெட் ஜெயன்ட் மூவிஸ் தயாரிப்பில் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி, நித்யாமணன் நடிக்கும் காதலிக்க நேரமில்லை பொங்கல் முதல் திரையரங்குகளில். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு தமிழகம் மட்டுமின்றி வெளிமாநிலங்கள், வெளிநாடுகளில் இருந்தும் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து அம்மனை தரிசித்து நேர்த்திக்கடன் செலுத்தி வருகின்றனர். பக்தர்கள் காணிக்கைகளை உண்டியல்களில் போட்டாலும் கோவிலில் நடைபெறும் அன்னதானத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட தொகையை வழங்கி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த செல்வராஜ் தனியார் தொழிற்சாலையில் கூலி வேலை செய்து வருகிறார். திருமணமாகாத செல்வராஜ் தனக்கு திருமணம் நடைபெற்றால் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் அன்னதானம் செய்வதாக வேண்டிக் கொண்டுள்ளார். அவருக்கு திருமணம் நடந்து முடிந்ததால் திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு தன்னுடைய நேர்த்திக்கடனை தீர்ப்பதற்காக கடந்த நவம்பர் 24ஆம் தேதி கோவிலில் உள்ள தகவல் மையத்தில் மதியம் 12:14 மணியளவில் அன்னதானத்திற்காக 5001 ரூபாய் பணத்தை கட்டியுள்ளார். அப்போது தகவல் மையத்தில் பணிபுரிபவர் பிரிண்டிங் மெஷின் ஒர்க் ஆகவில்லை, நீங்கள் சாமியை தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள், நான் ரசீது தருகிறேன் என கூறியுள்ளார். அதன்படி சாமி தரிசனத்தை முடித்துவிட்டு வந்த செல்வராஜ் தகவல் மையத்தில் ரசீதை கேட்டுள்ளார். அப்போது அங்குள்ள பணியாளரோ உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ரசீதை அனுப்பி வைக்கிறோம் என கூறியுள்ளனர். செல்வராஜோ நான் காத்திருந்து ரசீதை பெற்றுக்கொள்கிறேன் என கூறிய பின்பு தகவல் மையத்தில் பணிபுரிபவரோ கம்ப்யூட்டரில் டைப்பிங் செய்து போலியான ரசீதை கொடுத்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து கோவில் நிர்வாகத்திற்கு தெரியவர தகவல் மையத்தில் உள்ள கம்ப்யூட்டரை கோவில் இணை ஆணையர் ஆய்வு செய்துள்ளார். அப்போது அன்னதானத்திற்கு பணம் கட்டிய நபர்களுக்கு போலியான ரசீது வழங்கியது தெரிய வந்ததும் இதில் தொடர்புடைய விஜய், ஆர்த்தி ஆகிய இருவரையும் தற்காலிகமாக பணியிடை நீக்கம் செய்தனர். இந்த நிலையில் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்து வருவதால் உயரதிகாரிகளும் கோவில் அறங்காவலர் குழுவினரும் விசாரணை செய்து நடவடிக்கை எடுப்பார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அறங்காவலர் குழு இதனை கண்டும் காணாமலும் ஊழல் புகாருக்கு துணைப்போவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தற்போது பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட 2 ஊழியர்களும் லஞ்சமாக பணம் கொடுத்து இந்த பணிக்கு வந்துள்ளனர். அவர்கள் கொடுத்த பணத்தை குறுகிய காலத்தில் எடுத்துவிட வேண்டும் என்ற நோக்கத்துடன் இதுபோன்ற போலி ரசீதுகள் மூலம் பக்தர்களின் காணிக்கைகளை கொள்ளையடித்துள்ளனர். இந்த விவகாரம் தொடர்பாக கோவில் இணை ஆணையர் பிரகாஷிடம் விசாரித்த போது அவர்கள் தற்காலிகமாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர், அவர்கள் மீதான விசாரணை நடைபெற்று வருகிறது என்றார். இது ஒருபுறம் இருக்க, சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு வெளியூரிலிருந்து வரக்கூடிய பக்தர்களை ஏமாற்றி குறுக்கு வழியில் சாமி தரிசனம் செய்ய அழைத்துச் செல்வதாக கூறி பணம் பறிக்கும் கும்பலால் அடிக்கடி பிரச்சனை ஏற்படுகிறது. இந்த வேலையை அவர்கள் கிராக்கி அடித்தல் என சொல்கின்றனர். இவர்களை தட்டி கேட்கும் கோவில் அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களை கிராக்கி அடிக்கும் கும்பல் கொலை மிரட்டல் விடுப்பதும் கூட்டமாக சென்றும் அடிப்பதுமாக மற்றொரு அராஜகமே நடந்து வருகிறது. இவர்களுக்கு உள்ளூர் ஆளுங்கட்சி பிரமுகர்கள் மட்டுமல்லாது காவல்துறையினரும் ஆதரவளிப்பதால் செல்வாக்குடன் வலம் வருகின்றனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு கிராக்கி அடித்த கும்பலை கோவில் கண்காணிப்பாளர் சிவராம சூரியன் கண்டித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அந்த கும்பல் அன்று இரவே சமயபுரம் கோவில் பணியாளர்கள் குடியிருப்பில் உள்ள வீட்டிற்கு சென்று அவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளனர். அதை தடுக்க சென்ற கோவில் மேலாளர் காளியப்பன் என்பவரையும் அந்த கும்பல் தாக்கியுள்ளது. அதேபோல திருச்சி மாவட்டம் ஜீயபுரம் அருகே திருச்செந்தூர் சந்திரசேகர சுவாமி கோவில் செயல் அலுவலர் ராகினி தனது கட்டுப்பாட்டில் உள்ள அல்லூர் பஞ்சநதீஸ்வரர் கோவிலில் 2 தினங்களுக்கு முன்பு ஆய்வுக்காக சென்றுள்ளார். அப்போது கோவில் மடப்பள்ளி முன்பு அனுமதியின்றி சில நபர்கள் ஆக்கிரமித்து தகரக்கொட்டை அமைத்துக் கொண்டிருந்ததை பார்த்து அவர்களை விசாரித்துள்ளார். அப்போது அங்கு வந்த அல்லூர் கிராம பஞ்சாயத்து தலைவரும் திமுக பிரமுகருமான விஜயேந்திரன் என்பவர் கோவில் செயல் அலுவலர் ராகினி, கோவில் பரம்பரை டிரஸ்டி குமார் ஆகியோரை தகாத வார்த்தைகளால் திட்டி எட்டி உதைத்ததாக கூறப்படுகிறது. இப்படி இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களில் தொடர்ந்து பல்வேறு அத்துமீறல்களும் ஆளுங்கட்சியினரின் அராஜகமும் அதிகரித்து வரும் நிலையில் இதுகுறித்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு நடவடிக்கை எடுப்பாரா என கேள்வி எழுந்துள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.